கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்து நாம் சொன்னோம். 29லேருந்து 31 வரைக்கும் வாசித்தோம். ஏசாயா 40, 29, 31 வரைக்கும் தமிழில் வாசிப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அருமையானவர்களே, இந்த வார்த்தைகள் எதை நமக்கு நினைவுபடுத்துகிறதுன்னு சொன்னால், அந்த வசனத்தை முதல்ல பாருங்கள். He gives strength to the weary. யாருக்கு அவர் பலன் தருகிறார் அப்படின்னு சொன்னால், யார் இப்பொழுது களைப்படைந்து சோர்ந்து போயிருக்கிறார்களோ, பலன் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பலன் தருவார். அப்படின்னா இது நம்ம அந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, நாம் இன்னும் களைப்படையிலன்னு வச்சுங்களேன், நம்ம இன்னும் சோர்ந்து போகலை அப்படின்னு சொன்னால் அவருடைய பலன் நமக்கு கிடைக்காது. அதானே அர்த்தம்? களைப்படைந்தவனுக்கு தான் அவர் பலத்தை தருவார், சோர்ந்து போவனுக்கு தான் பலத்தை தருவார். அப்போ தேவன் இந்த பூமியை சில பிரின்சிபிள், சில தத்துவத்தின் அடிப்படையில் தான் நடத்துகிறார். யாருக்கு பலன் தரணும் அப்படின்னா, யார் என்னால் முடியாது அப்படின்னு பிரயாசப்பட்டு சோர்ந்து போய் என்னால் இனி ஒன்றுமே முடியாது, ஆண்டவரே உங்கள் சித்தம் என்னவோ ஆகட்டும் அப்படின்னு இருக்கிறாங்களோ அந்த ஸ்டேஜுக்கு வர்றவங்க. நறுங்குண்ட ஒரு ஆவி, உடைந்து நொறுங்கிய ஒன்றுமில்லாத பாத்திரம், என்னால் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, ஐ பிகம் யூஸ்லெஸ். நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் புறக்கணியார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நறுங்குண்ட ஒன்றும் அவ்வளோதான், புரோக்கன். ஒரு பாத்திரம் உடஞ்சி போச்சுன்னு சொன்னால் அதை கொண்டு எதாவது செய்ய முடியும் நினைப்போமான்னு நினைக்க மாட்டோம். அந்த ஸ்டேஜுக்கு வர்றவங்களுக்கு தான் ஆண்டவர் உதவி செய்வாராம். அப்போ நம்ம பலவான் ஆகணும் அப்படின்னா முதல்ல பலகீனன் ஆகணும். நம்ம ஞானி ஆகணும்னா முதல்ல முட்டாள் ஆகணும். என்ன எப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:18. அப்போஸ்தலனாகிய பவுல், ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. உலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படி பைத்தியக்காரனாக கடவன். ஞானியாகும்படி பைத்தியக்காரனாக கடவன் அப்படின்னா, நீ தேவனுடைய ஞானத்தை பெறணும் அப்படின்னா உலகத்தின் பார்வையில் பைத்தியக்காரனாகணும். அதான் அர்த்தம். நீ தேவனுக்குள்ள கிறிஸ்துவனுடைய ஞானத்தை பெற்று ஒரு ஞானியாக நீ வாழணும்னா உலகத்தின் பார்வையில் நீ ஒரு பைத்தியக்காரன் ஆகணும், ஃபூல். அதான், let no man deceive himself. If any man among you thinks that he is wise in this age. இந்த பூமியில் நீ ஞானி அப்படின்னு நினச்சான்னா நீ ஒரு காலம் தேவனுடைய ஞானத்தை பெறவே முடியாது. வேர்ல்ட்லி விஸ்டம், உலக ஞானம், அது தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் தோன்றுகிறது. ஆனால் தேவனுடைய ஞானம் அது மனுஷனுக்கு முன்பாக பைத்தியமாய் தோன்றுகிறது. ஆமாம், தேவனுடைய ஞானம் மனிதர்களுக்கு முன்பாக பைத்தியமாய் தோன்றனால தான் அவங்க அதை பெற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணமே கிடையாது. இன்றைக்கி உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளை வாழ்ந்து தன்னை தாழ்த்தி அப்படி போக அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நாங்கள் உலகத்தால் ஒரு குப்பையை போல் எண்ணப்படுகிறோம், குப்பை. அதனால் அவர் சொன்னார், உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. அப்படின்னா உலகம் பவுல்கிட்ட மதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உலகம் மதிக்கணும்னாக்க இன்றைக்கி உலகத்தில் பணம் இருக்கணும், அல்ல ஒரு நல்ல பதவி இருக்கணும். அதுதான் உலகத்தின் பார்வையில் பணம், பதவி, பட்டம், படிப்பு இதெல்லாம் மேன்மையாக எண்ணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய பார்வையில் இதுக்கெல்லாம் ஒன்றுமே வேல்யூவே கிடையாது. ஏன்னா நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், ஆல் திங்ஸ் தட் கிரேட் இன் தி ஐஸ் ஆஃப் மென் ஆர் ஆல் அபாமினேஷன்ஸ் இன் தி ஐஸ் ஆஃப் காட். லூக்கா 16:15 வாசிங்க. அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது.
அப்போ மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பார்க்கு. தேவனுடைய பார்வையில் மேன்மையாக இருக்கலாம், மனுஷனுடைய பார்வையில் ஒரு அற்பமாகவும் குப்பையாகவும் எண்ணப்படுகிறது. இந்த உலகத்தில் நீதி நியாயம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னாக்கும் அவர்கள் நம்ம எதுக்கு எடுத்தாலும் பணிந்து போகிறோம் அப்படின்னா குப்பையை போல் எண்ணுவாங்க. நம்மளை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாங்க. யார் போராடுவார்களோ பாருங்கள், நம்ம பாம்பை கண்டா பயப்படுறோம், ஆட்டை கண்டா பயப்படுவாங்களா? சிங்கத்தை கண்டா பயப்படுவோம், ஆட்டுக்குட்டி கண்டா பயப்பட மாட்டோம். ஏன்னா ஆட்டுக்குட்டி அதான் நம்மளுக்கு நமக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்யாது. அப்போ மனிதருடைய பார்வையில் சிங்கத்துக்கு சிறுத்தைக்கு உள்ளதான ஒரு மதிப்பு தேவனுடைய பார்வையில் அப்படி தான். மனுஷன் நம்மளை அற்பமாக எண்ணுவார்கள். பொல்லாங்கு செய்கிறவர்கள், சண்டை போடுகிறவர்கள், அடிக்கிறவர்கள், உதைக்கிறவர்கள் அவர்களுக்கு பயப்படுவாங்க. யாரெல்லாம் பொல்லாங்கு செய்ய மாட்டார்களோ, ஏற்று நிற்க மாட்டார்களோ, கலகம் பண்ண மாட்டாங்களோ, சண்டை போட மாட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்காதுங்க. ஆக இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீ தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், உலகத்தின் பார்வையில் நீ அப்படியே லோவாக போகணும். நம்ம இங்கே 2 வசனம் எழுதி போட்டிருக்கோம், கேட்டில் ஒன்று எழுதி போட்டிருப்போம், இங்கே எழுதி போட்டிருக்கோம் ரோமர் 9:16, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும்னு. அங்கே சகரியா 4:6 எழுதி போட்டிருக்கோம். என்ன எழுதி போட்டிருக்கோம்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும். அருமையானவர்களே, நான் சொன்ன வசனத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மெல்லாம் இப்போ தேவனுக்குள்ளே அவருடைய நீதியின்படி வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். வாரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறோம். பரிசுத்தமாக வாழணும், அன்புள்ளவர்களாக வாழணும், தேவனை போல், இயேசுவை போல் அன்பு, இயேசுவை போல் தாழ்மை, இயேசுவை போல் பரிசுத்தம், இயேசுவை போல் நல்லவர், அப்படி தான் நம்ம இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளால் முடியலை. ஏன் முடியலை அப்படின்னு சொன்னால், அந்த தேவனுடைய ஆவியினால தான் அது ஆகும்னு எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? நீ விரும்புகிறதுனாலும் அல்ல, நீ பிரயாசப்படுகிறதுனாலும் அல்ல. ஓடுகிறவன்னு என்ன அர்த்தம்? பிரயாசப்படுகிறதுனாலும் அல்ல, தேவனுடைய இரக்கத்தினால தான் உனக்கு கையூடி வரும். உன்னுடைய பலத்தினால அல்ல, தேவனுடைய பலத்தினால தான் முடியும். உன்னுடைய ஆவினால் அல்ல, தேவனுடைய ஆவினால தான் ஆகும். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இல்லைன்னு சொன்னால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நமக்கு சாத்தியமே இல்லை. நம்முடைய மூத்த சகோதரர் அடிக்கடி சொல்லுவார், பரிசுத்த ஆவி எதுக்கு வேணும்னு கேட்டால், இன்றைக்கி நிறைய பேர் அந்நிய பாஷை பேசுகிறதுக்கும் அல்லது மற்ற பரிசுத்தவான்கள் மத்தியில் தாங்கள் அபிஷேகம் பெற்றவங்கள், அந்நிய பாஷை பேசக்கூடியவர்கள் அல்லது பரிசுத்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி பரிசுத்த ஆவி கேட்குறாங்க. பரிசுத்த ஆவிங்கிறது நம்மளை பலப்படுத்தி, தேவன் தன்னுடைய ஆவியினால் நம்மளை பலப்படுத்தி இந்த உலகத்தின் பார்வையில் முடியாது, இப்படிலாம் வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அப்படி வாழ முடியுங்கிறதான அந்த தைரியத்தையும் அந்த விசுவாசத்தையும் அந்த வல்லமையும் கொடுக்குறவர் தான் தேவனுடைய ஆவியானவர். அப்போ நமக்கு எதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவைன்னு சொன்னால், இந்த தேவனுடைய நீதியின்படி வாழ்வதற்கு என் ஆவியில் ஒரு பலன் வேண்டி இருக்குது. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் வேணும். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது தான் நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நம்முடைய உள்ளான ஆவியில் ஒரு பலன் நம்ம பேதுருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவர் பரிசுத்த ஆவியினுடைய பலன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்னா, ஒரு வேலைக்காரிக்கிட்ட கூட இயேசுவை மறுதலிக்கிறார். அவர் எனக்கு தெரியவே தெரியாது என்று, ஆனால் எனக்கு தெரியாது, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, என்னையே நீ அப்படி சொல்லாத அப்படின்னு பொய் சொல்லுகிறார், மறுதலிக்கிறார், பயப்படுகிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்த பின்னாடி அவரை பிடித்து அடிக்கிறார்கள். இனிமேல் இயேசுனுடைய நாமத்தை குறித்து நீ சொல்லவே கூடாது என்கிறார்கள். அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு பயப்படுவதா தேவனுக்கு பயப்படுவதா நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். போய் அடுத்தாப்பில் நின்று அடி உதயம் வாங்கிட்டு போய் அவர் ஆண்டவரை குறித்து பேசுகிறார். இந்த பலன் அவருக்கு எங்கிருந்து வந்தது? இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? நம்ம ஒரு காலத்தில் ஆண்டவர், நான் தேவனுடைய பிள்ளையாயிட்டேன், நான் விசுவாசி ஆகிட்டேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் இப்போ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் இயேசு பின்னாடி போக துணிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கே நாம் வெட்கப்படுவோம், பயப்படுவோம், சமுதாயத்துக்கு பயப்படுவோம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. நம்முடைய சொந்தக்காரங்க, ஈவன் பெற்றோர்கள் கூட சில நேரத்தில் நம்மளை தள்ளி விட்டுருவாங்களோ அப்படின்னு பயப்படுறது உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்த உடனே
நீ என்ன சொன்னாலும் செஞ்சுட்டு போ. அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். அதாவது என்னென்னா, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் பின் நோக்கேன் அப்படின்னு தமிழில். ஆனால் இங்கிலீஷில் என்னென்னாக்கும், ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டேர்னிங் பேக், நோ டேர்னிங் பேக். நான் கூட மேலே ஷெட்டில் அந்த வசனத்தை போடணும்னு நினச்சேன். ஒரு பாட்டை நம்முடைய நாட்டில் வந்து அந்த மலைப்பகுதியில் வாழக்கூடிய ஜனங்களுக்குள்ள ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை பின் செல்ல ஆரம்பித்து விட்டார். அந்த மலை ஜாதியினருக்குள்ள தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவனை பிடித்து, நீ இயேசுவை மறுதலிக்க வேண்டும், நம்ம கும்பிட்ற சாமியை விட்டுட்டு நீ எப்படி இன்னொரு தெய்வத்தை கும்பிடுவ, அப்படி இல்லைன்னா உன்னுடைய பிள்ளைகளை நான் கொன்றுவேன், என்னுடைய மனைவியை கொன்றுவேன் அப்படின்லாம் சொல்லி அச்சுறுத்தி இருக்கிறார். முதல்ல அவருடைய மனைவியை அவர்கள் கொன்று விட்டார்கள். நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னார். இந்த பாட்டு போடுறாங்க பாருங்கள், ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக். தோ நன் கோ வித் மீ, யாருமே என் கூட வராட்டாலும் சரியில்லை, ஐ ஸ்டில் வில் ஃபாலோ த வேர்ல்ட் பிஹைண்ட் மீ, இந்த கிராஸ் பிஃபோர் மீ, உலகம் எனக்கு பின்னாடி, சிலுவை எனக்கு முன்னாடி, நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக். அந்த பாட்டு படிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே சோகமான ஒரு ராகத்தில் தான் வரும். நான் யோசிச்சிருக்கேன், இது ஏன் சோகமாக பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு முன்பாக அவனை நாங்கள் தலையை வெட்டி விடுவோம், நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், நான் இயேசுவின் பின்னாடி போக துணிஞ்சிட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொன்னாராம். அதுக்கடுத்து என்ன பண்ணாங்களாம், அவருடைய மனைவியை கொண்டுட்டாங்க. இப்போ அவருடைய பிள்ளையை கொல்றதுக்காக நிறுத்திட்டு, இப்போ நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இயேசுவின் பின்னாடி போக துணிஞ்சிட்டேன், பின்னோக்க மாட்டேன்னு சொன்னார். உன்னையும் இதே மாதிரி கொல்ல போகிறோம், நீ என்ன சொல்கிறாயின்னு அப்படின்னு கேட்கும்போது, இயேசுவின் பின்னாடி போக துணிஞ்சிட்டேன், பின்னோக்க மாட்டேன்னு சொன்னாராம். அதான் அந்த பாட்டு எப்படி வரும்னா, கேன் யூ ப்ளே தட்? இங்கிலீஷில் அந்த டோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டை கேட்கும்போதே அது ஒரு ஆவிக்குரிய உணர்வு உண்டு பண்ணும். அதாவது நான் இயேசுவின் பின்னாடி போக துணிஞ்சிட்டேன், இங்கிலீஷில் தான் இருக்குது அந்த பாட்டு. ஆனால் நீங்கள் அந்த ஸ்பிரிட்டை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியும். இதுதான் ஒரு மனிதன் வந்து முழுவதுமாக தன்னை தேவனுக்கு சரண்டர் பண்ணும் பொழுது, அவன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின் செல்ல ஆரம்பிக்கும் போது உள்ள காட்டு. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. No turning back, no turning back. Though none go with me, still I will follow. Though none go with me, still I will follow. Though none go with me, still I will follow. No turning back, no turning back. Will you decide now? கேள்வி என்னன்னா, will you decide now? நீ இதே மாதிரி பின்பற்ற விரும்புவியா? Will you decide now to follow Jesus? Will you decide now to follow Jesus? No turning back, no turning back. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. There's no turning. அதாவது இப்படி தேவனுக்கு முன்பாக நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்த ஒரு மனுஷன், பரிசுத்த ஆவியின் பலன் இல்லாமல் இப்படிலாம் அவர் முடிவு பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து அற்பமான ஒரு பணம் போயிடும்னா, நம்ம கிடைக்கக்கூடிய லாபம் போயிடுச்சுன்னா, அல்லது நமக்கு வந்து ஒரு நாள் லீவு போயிடும்னு சொன்னால், அப்படிலாம் கூட இன்றைக்கி வந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ யோசிக்கிறோம். ஆனால் இந்த பாட்டை பாட சொன்னால் நம்ம எல்லோரும் பாடிடுவோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், எப்படி பரிசுத்தவான்கள் வந்து வாழ்ந்து இப்படிலாம் எழுதி வச்சுருக்காங்க. நிறைய பாட்டெல்லாம் நம்ம டெய்லி எழுதுகிறோம், பாடுறோம்.
ஆனால் அந்த பாடலுக்கு பின்னாடி அது எப்படிப்பட்ட ஒரு அந்த பாடல் பிறந்த கதை, இந்த பாட்டை எப்படி என்ன சூழ்நிலையில் எழுதுனாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோன்னு தெரியும். எவ்வளோ ஒரு பாடுகள், எவ்வளோ கஷ்டங்கள். உயிர் போனாலும் சரி, நான் இயேசுக்கு பின்னாடி போக துணிஞ்சிட்டேன். இனிமேல் அவருடைய கண்ணுக்கு முன்னாடி அவருடைய மனைவியை தலையை விட்டுறாங்க, பிள்ளைகளை தலையை விட்டுறாங்க, கடைசியில் அவரையும் வெட்டிட்டாங்க. அதுக்கு பின்னாடி நடந்தது என்னென்னா, அந்த கதையில் உண்மையாக நடந்தது. அதுக்கு பின்னாடி அந்த மனுஷன் யோசிச்சு பார்க்குறான், ஏன்னா ஒரு மனுஷன் இந்த பூமியில் இந்த மனைவி, பிள்ளைகள், தன்னுடைய உயிருக்கு மேலாக இயேசுங்கிறானே, யார் இவர்? என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரியதான ஒரு தீர்மானம் எடுத்து எல்லாவற்றையும் இழந்தாலும் சரி, நான் இயேசுங்கிறத சொல்ல மாட்டேன். அது சொல்கிறது என்ன, இயேசுன்னு சொல்லாத, இயேசு நீ மறுதளிச்சிரு, அவ்வளோதான். அதை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் அவன் சொல்கிறதுக்கு துணியவே இல்லை. 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தவன் 3.5 வருஷம் கூட இருந்து துரோகம் பண்ணான். ஆனால் இயேசுவே பார்க்காதவங்க, ஆண்டவர் சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவருடைய காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொன்னார். அப்போ பாருங்கள், கண்டு விசுவாசிக்காத ஒரு சீசன் இருந்தான், ஆனால் காணாமலேயே கூட தன் ஜீவனையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அநேகம் பேர் இருந்தாங்க. இன்றைக்கும் அப்படிப்பட்ட சீசர்களை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஆனால் அது நம்மளால் சாத்தியம் நினைக்கிறீங்களா? இல்லை அருமையானவர்களே. யாரெல்லாம் இது என்னால் முடியாத ஆண்டவர், நான் இப்படி தான் வாழ விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியலை, உலகம் என் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, ஆனால் இவர்கள் எப்படி இந்த தீர்மானம் எடுத்தான்னு உலகம் அவளுக்கு பின்னாடி போயிடுச்சு. உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கு, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். உலகத்தின் பார்வையில் நான் ஒன்றும் இல்லாமல் யூஸ்லெஸ், ஆனால் என்னுடைய பார்வையில் இப்பொழுது உலகம் யூஸ்லெஸ். இந்த பூமியில் இனிமேல் நான் வாழ்ந்து எனக்கு ஒன்றுமே இல்லை, என் ஆண்டவர் தான் எல்லாம், எனக்கு எல்லாம் இயேசுவே. ஒருத்தர் சொன்னார், நிறைய பேருக்கு ஜீசஸ் இஸ் நத்திங், இயேசு ஒன்றுமே இல்லை, அப்படி தான் இன்றைக்கி உலகத்தில் உள்ளவங்க நினைக்கிறாங்க. இயேசுவா, சரி இப்படியா, இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், வாழ்ந்தார், செத்தார், மரித்தார், ஏதோ உயிர்த்தாருங்கிறாங்க, ரைட். ஆனால் சிலருக்கு ஜீசஸ் இஸ் சம்திங். ஒரு சிலருக்கு இயேசு ஏதோ இயேசு அப்படின்னு ஒரு வல்லம் இருக்குது, அற்புதம் செய்கிறாரு, சுகம் கொடுக்குறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, அதுக்கு பின்னாடி போகிறாங்க இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு. பட் ஃபார் சம் பீப்புள் ஜீசஸ் இஸ் எவ்ரி திங். ஆனால் ஒரு சிலருக்கு எல்லாமே இயேசு. பாடினாங்க, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, எனக்கு என் ஜீவன், பலன், சுகம் எல்லாம், எவ்ரி திங் இஸ் ஜீசஸ். நம்ம அப்படி சொல்ல முடியுமா? அந்த பாட்டை படிக்க சொன்னால் நம்ம படிச்சிருவோம். ஆனால் எல்லாம் இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு தான். டு மீ எவ்ரி திங் இஸ் ஜீசஸ். என்னால் இயேசுவை விட்டுட்டு என்னோட கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாது. இப்படிப்பட்டதான நிலைமைக்கு யார் இறங்கி வந்துட்டாங்களோ அவங்களுக்கு இயேசு எல்லாமாக இருக்கிறார். கிவ் ஸ்ட்ரென்த். அதே மாதிரி தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே, நான் பிரயாசப்படுறேன், இப்படி தான் வாழ விரும்புகிறேன், நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன், அப்படி தான் நான் வாழ விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு தான் தேவன் என்ன தர்றாரு? பலத்தை தருகிறார். ஹி ஹஸ் பிகம் வேரிடு. அவன் களைப்படைந்து போயினான், அவன் பின்பற்றி சோர்ந்து போனான். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்களேன். 1 பேதுரு 5:10 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கொஞ்ச காலம் நீங்கள் பாடுபடுகிற, நீங்கள் சத்தியத்தை நிமித்தம் பாடுபடுகிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம் பாடுபடுகிறவர்கள், ஐயோ இப்படி வாழ முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு தேவன் அவர்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். எத்தனை வார்த்தை எழுதியிருக்கு பாருங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரு? He will himself perfect, confirm, strengthen and establish. அவர் சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அதுதான் சில பாடம் எழுதி வச்சுருக்காங்க. சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார். யாரை சீர்படுத்துவார்? கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறவங்க, பிரயாசப்படுகிறவர்கள். ஐயோ முடியலையே. ஆண்டவர் ஏத்தான் சொன்னார். மத்திய எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனம். மத்திய 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். யாருக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்? 28வது வசனம் வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு நீங்க பாடு அனுபவிக்கிறீங்களா இருந்தீங்கன்னா,
வருத்தப்பட்டு அந்த பாரத்தை சுமந்து, ஐயோ என்னால் முடியலையே, என்னால் முடியலையே, நம்முடைய பாரம் எல்லாம் என்னால் முடியலை ஆண்டவரே, என்னால் முடியலை, என்னால் முடியலை, நான் இப்படி தான் வாழ நினைக்கிறேன், என்னால் முடியலை, எனக்கு உதவி செய்யுங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் நினைச்சார்னா பலன் தருகிறார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9-11 வாசிங்க. 2 கொரிந்தியர் 12, 9, 11. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். மேன்மை பாராட்டி புத்தியினாயினேன். போதும். என்ன சொல்கிறார் அப்படின்னா, உம்முடைய பலகீனத்தில் தான் என் பலன் விளங்கும். நீ எப்போ பலகீனனா உணர்றியோ, என்னால் முடியாத ஆண்டவரே, என்னால் முடியலை. நம்ம எல்லாருமே இப்படி சொல்லிடுறோம், என்னால் முடியலை ஆண்டவரே அப்படின்னா. நீங்கள் எல்லோரும் இப்போ எல்லோரும் சொல்லுவோம், எல்லோரும் முடியலை ஆண்டவரேன்னு வாயில் சொல்லிடுறோம். உள்ளான இருதயத்துக்குள்ள உடஞ்சி, ஐயோ எனக்கு முடியலையே, என்னால் முடியலையே, எனக்கு பலன் இல்லையே, இப்படி வாழ முடியலையே, இயேசுவே பலன் தாங்க அப்படின்னு கேட்கும்போது தான் ஆண்டவர் சொல்கிறார், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் புறக்கணியா. ஏசாயா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 66வது அதிகாரம். இந்த வசனங்களெல்லாம் நமக்கு நல்லா தெரியும், தெரியாத வசனம் ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாருக்குமே அநேக முறை கேள்விப்பட்ட காரியங்கள் தான். 66வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குறதோடு இல்லை, என் வசனத்துக்கு நடுங்கிறவன். உன் வார்த்தை இப்படி சொல்லுதான் ஆண்டவரே, ஆனால் என்னால் முடியலை. நான் இப்படி வாழத்தான் விரும்புகிறேன், என்னால் முடியலை. இந்த ஸ்டேஜுக்கு வர்றதான் ஹிட்டிங் த ராக் பாட்டம். அதாவது கீழே வந்து தரையில் முட்டி மோதிறது மாதிரி கீழே போய் விழுந்தாச்சா, என்னால் முடியல, எனக்கு பலன் தாங்க. அருமையானவர்களே, இந்த நிலைமைக்கு நான் வரும்படிக்கு தேவன் காத்திருக்கிறார். நம்ம அநேக நேரம் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க, இப்படி தாங்க, அப்படி தாங்கன்னு சொல்லிட்டு. ஸ்டில் வி ஹாவ் சம் ஸ்ட்ரென்த், சம் ஹோப் இன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ், ஸ்ட்ரென்த். நம்முடைய பலத்தில், நம்முடைய அறிவில், நம்முடைய வேத அறிவில், அல்லது நம்முடைய நீதியில், நம்முடைய சொந்த பலத்தில் நான் இது முடியும் அப்படிங்கிற ஹோப் கொஞ்சம் இருக்குது. ஆனால் தேவன் இன்னும் வெளிப்படுத்துகிறார், யூ கம்ப்ளீட்லி பிகம் எக்ஸாஸ்டட். முழுவதுமாக என்னால் ஒன்றுமே முடியாது இனிமேல். அதுதான் அந்த ஆவியில் நொறுங்குன்றது. நீங்கள் பாவத்தில் ஜெயம் பெறணும்னா தேவ ஆவியினுடைய பலன் வேணும். அது வந்து பாலி இச்சையாக இருக்கட்டும், அது வந்து பண ஆசையாக இருக்கட்டும், அல்லது பெருமையாக இருக்கட்டும், வேறு எந்த காரியமாக இருக்கட்டும், அதில் ஜெயம் பெறணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக பிரயாசப்படுறோம், தோல்வி அடைகிறோம். கடைசியில் ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது பவுல் சொன்னார்ல, ரோமர்கள் நிறுவனம் 7வது அதிகாரத்தில், அது வரைக்கும் தேவன் காத்திருப்பார். ஏன்னா அவர் யாருக்கு உதவி செய்ய முடியும்? பலகீனனுக்கு தான் உதவி செய்வார், பலகீனர்களை பலப்படுத்தும்படிக்கு. அதுதான் நீ வந்து எனக்கு ஒன்றுமே முடியலை அப்படிங்கிற நிலைமைக்கு நீ போ. நீ ஞானி ஆகணும்னா, அதாவது தேவனுடைய ஞானத்தை பெறணும்னா நீ பைத்தியக்காரன் ஆகிரு. நீ பலவான் ஆகணும் அப்படின்னா, தேவனுடைய பலத்தில் நிற்கணும்னா, உன் சொந்த பலத்தில் என்னால் ஒன்றுமே முடியாதுங்கிற ஸ்டேஜுக்கு வா. அப்பொழுது தேவன் உனக்கு பலன் தருவார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருவார். களைப்படைந்து சோர்ந்து போனவங்க, இனிமேல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது, என்னால் எந்திரிச்சு நடக்க முடியாது, இப்பொழுது தேவன் நினைச்சுவார், பலனை தர்றேன். பாருங்கள், இப்போ ரோமர்கள் நிறுவனம் 7வது அதிகாரம் அதில் 14லேருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, வாசிங்களேன், 15லேருந்து வாசிங்க. எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. நியாயப்பிரமாணம் நல்லதுன்னு ஒத்துக்கிறேன், ஆண்டவருடைய போதனையெல்லாம் நல்லதுன்னு சொல்லிடுறேன், ஆண்டவர் நல்லதான் சொல்லியிருக்காரு, நான் ஏற்றுக்கிறேன், வாஸ்தவம் தான். ஆனால் அடுத்து, ஆதலால் நான் அல்ல,
எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள்ள வாசமாக இருக்கிற பாவம் அப்படின்னு நான் அல்லன்னா என் மனதார நான் அப்படி செய்யலை, ஆனால் என்னை அறியாமலே என்னுடைய மாம்சத்தில் ஒரு பாவம் என்னை ஆண்டு கொண்டு அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அது என்னை என் இஷ்டத்துக்கு நான் எடுக்கிற தீர்மானத்தின்படி ஒன்றை செய்வதற்கு விடுவதில்லை. அப்போ நான் ஒன்று விரும்புகிறேன், ஆனால் விரும்பாத ஒன்று செய்கிறேன். கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், கோவப்படுறோம். பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் தவறி போய் கூட்டி குறைச்சி பேசிடுறோம். வாசிங்க எடுத்து. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன், wretched man, பலகீனமான மனுஷன். நான் விரும்புகிறேன், ஆனால் செய்ய முடியலையே. அப்போ இது ஒரு ஏக்கமாக, ஒரு அழுகையின் கூக்குரலாக எப்பொழுது மனுஷனுடைய ஆவியில் எழும்புதோ, ஆண்டவரே பாலியச்சியை ஜெயிக்க முடியலையே, பண ஆசையை ஜெயிக்க முடியலையே, பெருமையை ஜெயிக்க முடியலையே, உங்களை போல் வாழன்னு நான் நினைக்கிறேன், வாரம் சர்ச்சுக்கு வரேன், வேதத்தை வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், உண்மை பின்பற்றுவேன், நான் முடிவெடுக்கிறேன், ஆனால் என்னால் முடியலையே அப்படிங்கிற ஒரு தவிப்பு, ஒரு சஞ்சலம், ஒரு களைப்பு, சோர்ந்து போய் பிரயாசப்பட்டு என்னால் முடிஞ்ச அளவு நான் பிரயாசப்பட்டுட்டேன், முடியலை அப்படின்னு வரும் பொழுது அது வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு அந்த களைப்படைந்து சோர்ந்து போன அந்த மனுஷனுடைய ஆவியை உயிர்ப்பிக்கும்படிக்கு இப்பொழுது அவர் தன்னுடைய ஆவியை கொடுப்பாராம். ஸோ wretched man, அதோடு முடியல. என்னை யார் விடுதலை ஆக்குவா, யார் எனக்கு வெற்றியை தருவார்? அதுக்கு அடுத்த வசனம் எழுதியிருக்கு பாருங்க, 25. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயே பாவப்பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவளாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இப்போ நான் ஆவியின்படி நடக்கும் பொழுது கிறிஸ்து என் ஆவியில் பலனை தந்து என்னை உயிர்ப்பித்து விட்டார். அதனால் இந்த மனுஷன் ஒரு மலைவாழ் ஜாதியினராகிய அவர், ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன் இப்பொழுது மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய கண்ணுக்கு முன்னாடியே அவருடைய குடும்பம் எல்லாம் வெட்டி கொல்லப்படும் பொழுது எப்படி அவரால் தைரியமாக நிற்க முடிஞ்சுன்னு சொன்னால் அவருடைய பலனால் முடியாது. நம்மளால் முடியுமா? நமக்கு ஒரு வேளை இப்படிப்பட்டதான நிர்பந்தங்கள் வந்துச்சுன்னா நம்ம எத்தனை பேர் துண்டைக்கான துணியக்கான ஓடி போகிறோமோ, அல்லது பேதுருவை காட்டிலும் அதிகப்படியாக நம்ம மறுதளிச்சு ஓடி போகிறோமோ தெரியாது. ஆனால் ஒன்று, தேவாவின் பலன் தந்தால் நம்மளால் முடியும். ஆமென். தேவன் பலன் தந்ததுனால அந்த மனுஷன் நின்னார். தேவன் பலன் தந்ததுனால தான் பேதுரு 3 தடவை இயேசுவை மறுதளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன செஞ்சாலும் சரின்ட்டு கடைசியில் அவர் தலையிலாக அவரை சிலுவையில் அறிந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். எப்படி அதை அவரை ஏற்றுக்கொண்டார்? மனப்பூர்வமாக. அவரை சிலுவையில் அறிந்து கொள்ள போகிறோம்னு சொன்னால் அவர் சொன்னாராம், இயேசுவை இப்படி அடிஞ்சிங்க, அதுபோல் நான் அறையப்படுவதற்கு தகுதி இல்லை, என்னை நீங்கள் அரைஞ்சு கொள்ளதானே ஒரு கொள்ளுங்க, ஆனால் என்னை தலையிலாக கொள்ளுங்கன்னார். ஏன்னா அந்த இயேசுவை மறுதளித்தவன் நான் அப்படின்னு தலையிலாக அவரை சிலுவையில் கொண்டார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. எப்படி அந்த பலன் வந்தது? பரிசுத்த ஆவியினால் அந்த பலன். அதனால் நம்மளால் எதெல்லாம் முடியலையோ சோர்ந்து போயிடாதீங்க. என்னால் முடியாது, ஆனால் உம்மால் எல்லாம் கூடும். பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதனால தான் அவர் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 12:9, என் பலகீனத்தில் நான் மேன்மை பாராட்டுவேன். ஏன்னா நான் எப்பொழுது பலகீனனாக இருக்கிறேனோ அப்பொழுது தேவனுடைய பலன் என்னை ஆட்கொள்ளுகிறது, அப்பொழுது நான் பலவானாக இருக்கிறேன். அப்போ அந்த வார்த்தை எப்படி சொல்கிறார் பாருங்க, நான் எப்பொழுது பலகீனனாக இருக்கணும் அப்பொழுதே நான் பலவானாக இருக்கிறேன். சரீர பிரகாரமாக, மாம்ச பிரகாரமாக, ஆத்மீயத்தில் நான் பலகீனனாக இருக்கிறேன். ஆனால் அப்பொழுதே என்னை தேவனுடைய பலன் ஆட்கொள்ளுகிறபடினால நான் பலவனாக மாறிவிடுகிறேன். என்னுடைய ஆத்மாவில் நான் பலகீனனாக உணர்கிறேன். என்னால் முடியாது. இந்த திரளான ஜனங்கள் என்னை எதிர்க்கிறார்கள், சொந்தங்கள் எதிர்க்கிறார்கள், அப்பா அம்மா எதிர்க்கிறாங்க, பாவம் ஒரு பக்கம் என்னை இழுக்கிறது, பிசாசு ஒரு பக்கம் என்னை வஞ்சிக்கிறான், என்னால் முடியாது, ஐயோ என்ன ஆக போதோ தெரியல. தேவன் சொல்கிறாரு, நீ அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டியா, அதோடு நிறுத்திடாத,
என்னை நோக்கி பார். என்னால் முடியாத ஆண்டவரே, உம்மால் ஆகும். உம்முடைய ஆவியில் பலன் தந்தீங்கன்னா அது என்னாலையும் ஆகும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எப்போ? அது கிறிஸ்துவின் பலன், அது ஆவியின் பலன். பாருங்கள், 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்களேன். ஒரு ராஜா இஸ்ரவேலில் இருந்தான். அவனுக்கு விரோதமாக திரள் கூட்டத்தார் இராணுவ ரீதியாக எதிர்கொள்ள வந்தார்கள். அப்பொழுது அவனுக்கு சொல்லப்பட்டது, இதோ அவர்கள் வந்து விட்டார்கள். அவனுக்கு தெரியும். இப்பொழுது பாருங்கள் 2ஆம் வசனம் வாசிங்களேன். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன்? தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? 12ஆம் வசனம் வாசிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஃபார் வி ஆர் பவர்லெஸ். ஏன்னா அவங்க திரளான கூட்டம், நாங்கள் ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கள் ஊரில் அல்லது வீட்டில் ரட்சிக்கப்பட்ட ஒரே ஒரு ஆள், அல்லது அந்த ஊரில் ஒரே ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பம். உங்களுடைய ஜாதியில் உங்கள் சொந்த மத்தங்கத்தில் யாரும் இயேசு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. உங்கள் ஊரார் எல்லாரும் உங்களுக்கு எதிராக வர்றாங்க, உங்கள் குடும்பத்தார் எதிராக இருக்கிறாங்க. இப்பொழுது நீங்கள் ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. நான் எப்படி இந்த ஜனங்களை ஏற்றி நிற்க முடியும்? எங்கள் அப்பா அம்மா என்னை பெற்றவங்க, வளர்த்தவங்க, என்னை வழி நடத்துகிறவங்க, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நான் இப்படி போனால் எப்படி எனக்கு கல்யாணம் நடக்கும்? அல்ல செத்தா கல்ற தர மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் மிரட்டுறது இப்படி தான். உன் நிலத்துக்கு தண்ணி விட மாட்டேன், செத்தா கோயிலுக்கு வரி கொடுக்கலைன்னா செத்தா கூட உனக்கு அடக்கம் பண்ண நாங்கள் வரமாட்டோம், கல்ற தர மாட்டோம், இப்படிலாம் சொல்லுவாங்க. சொந்தத்தில் உள்ளவங்க உனக்கு பொண்ணு தர மாட்டோம்னு சொல்லுவாங்க. உன் நல்லது கெட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் சோதிக்கப்படுறோம் இந்த மனுஷனை போல தான். இப்போ உங்க கூட இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நம்மளால் பண்ண முடியுமா? என்ன? தேவனே, we are powerless before this great multitude who are coming against us. எங்களுக்கு எதிராக வரக்கூடிய இந்த திரளான ஜனங்கள், அவர்கள் பலத்த ஜனம், அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள், அவர்கள் பலசாலிகள். என்னால் என்னுடைய சொந்த பலத்தில் அவங்களை ஏற்று நிற்கவே முடியாது. தெரியும், சரண்டர் ஆகிட்டான் அப்படியே. அதுக்கடுத்து என்ன சொல்கிறான் பாருங்க. nor do we know what to do. என்ன செய்வது என்பது எங்களுக்கு தெரியல. பாருங்கள், நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்றும் எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுக்கு பவரும் இல்லை, பலனும் இல்லை, என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலை. ஆகையால் எங்கள் கண்கள், ஆகையால் அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு தெரியவும் செய்யலை, எனக்கு பலனும் இல்லை. ஆகையால் இப்பொழுது எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. பாருங்கள், அதுக்கு அடுத்த வந்த வசனம் ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். பட் அவர் ஐஸ் ஆர் ஆன் யூ. என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ப்ளீஸ் டூ சம்திங். உன் கையில் விட்டேன், நீங்கள் என்ன ஆனாலும் சரி. என்னால் ஒன்றும் முடியாது, எனக்கு பலனும் கிடையாது, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியவும் இல்லை, எல்லா பிரச்சனையும் என் கை விட்டு போயிடுச்சு. இதுதான் அந்த பலகீனமான நிலைமை. இப்பொழுது தான் தேவன் சொல்கிறாரு. ஏசாயா 40:29 வாசிங்க. 29லேருந்து. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். இளைஞர்கள் தங்களுடைய வாலிப பிராயத்தில் உள்ள பலத்தில் நிற்பாங்க. ஆனால் கொஞ்ச காலத்தில் அந்த பலன் போய் அவர்கள் சோர்ந்து போய் விடுவார்கள். உலக பிரகாரமான ஆஸ்தி, ஐஸ்வர்யம், சொத்து, சுகம், ஞானம், பலன், நம்மளுடைய சரீரத்தில் உள்ள பலன் எல்லாமே அற்று போய்விடும். எல்லாம் நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றோம், அடுத்த நாள் பசிக்குது. அது மாதிரி தான். இட் இஸ் டெம்பரவரி. ஆனால் தேவன் தரக்கூடிய பலன் அப்படி அல்ல. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஆனால் மேலே என்ன எழுதியிருக்கு? காட் நெவர் பிகம் வேரிட். பாருங்கள் 29ஆம் வசனத்தில். அதுக்கு முன்னாடி வசனத்தில் பாருங்கள் 28ல். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. பாருங்க, அவருடைய புரிந்து கொள்ளுதல் நீங்கள் ஆராய்ந்து முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா
அந்த தேவனுடைய பலன் நம்மக்கிட்ட வரும்போது இளைஞர்கள் இலைப்படைந்து சோர்ந்து போகலாம். ஆனால் தேவனுடைய பலன் என்னை ஆட்கொண்டால் நான் ஒரு காலம் சோர்ந்து போக மாட்டேன். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற பலன் தேவன் தந்த பலன். எனக்குள்ள இருக்கிற ஆவி தேவன் தந்த ஆவி. நம்முடைய ஆவியில் நம்ம சோர்ந்து போயிடலாம், நம்முடைய மனதில் சோர்ந்து போயிடலாம். ஆனால் தேவன் பலன் தரும் பொழுது ஒருவரும் நம்ம ஏற்று நிற்கவே முடியாது. யோசுவாவுக்கு சொன்னார், நீ திடன் கொண்டு பலன் கொண்டு திடமானதாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் உனக்கு அவ்வளோ பலனை தருவேன். அப்போ நம்ம சொந்த பலனில் நின்றோம்னா இப்படிலாம் வீராப்பு பேசவே முடியாது. அது எவ்வளவு இளைஞர்களை போல் வாலிபர்களை போல் பலன் இருந்தாலும் சரி, ஞானம் இருந்தாலும் சரி, அறிவு இருந்தாலும் சரி, அது எல்லாமே டொஸ்க்குன்னு போயிடும். ஆனால் எப்போ ஆண்டவரே என்னால் முடியாது அப்படின்னு தேவனுடைய பலனில் நிற்கிறோமோ, தாவீது போய் கோலியாத்தை ஜெயிச்சார். எப்படி ஜெயிச்சார்? நீ ஈட்டியோடு வில்லோன்னு வருகிறாய், உன் பலனை நம்பி வர்ற, நானும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன். அவர் வில்லையும் ஈட்டியும் கொண்டு அவர் ஜெயம் தருகிறவரே அல்ல. புத்தி, அறிவு, பணம், பலன், ஆள் பலம் இதை கொண்டு யுத்தம் பண்ணுகிறவர் அல்ல. அதுக்கடுத்து வாசிங்க 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். ஓடுவாங்க, இலைப்படம். ஓடுற மனுஷன் இலைப்படைந்துடுவாங்க. கொஞ்சம் நேரம் ஓடணும் பாருங்களேன். கொஞ்சம் இந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடுவாங்க. கடைசியில் அந்த எல்லை கோட்டத்தோடு வரும்போது அப்படியே மூச்சு வாங்குற மாதிரி விழுந்துருவாங்க. ஏன்னா ஓடினாலும் அவர்கள் இலைப்படையத்தான் செய்வாங்க ஓடுறவங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்துக்கிறவர்கள் பெறக்கூடிய அந்த ஆவியின் பலனால் ஓடுவார்கள், களைப்படையவே மாட்டார்கள். அவர்கள் நடந்து போனாலும் சோர்ந்து போகவே மாட்டார்கள். இப்போ மறுபடி அந்த வசனத்துக்கு போவோம். 2 நாளாமும் 20வது அதிகாரத்தில் அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படி சொல்லி ஜெபித்த பொழுது, 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் அப்படி சொல்லி அவங்க ஜெபித்தாங்கள்ல, அதுக்கு பின்னாடி தேவன் அவங்களுக்கு என்ன செஞ்சாருன்னு நம்ம இங்கே பார்க்குறோம் பாருங்கள். நீங்கள் 15 வாசிங்க. தேவன் என்ன சொல்கிறாருன்னு ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் பேசுகிறார். வாசிங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்தை எங்கே போகணும், எப்படி போகணும், பயப்படாமல் போ, நான் இருக்கிறேன்ட்டார் ரவுண்டர். என்ன நடந்தது அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே பாருங்கள் 20ஆம் வசனத்தில் கீழே, புட் யுவர் ட்ரஸ்ட் இன் த லார்ட் யுவர் காட் அண்ட் யூ வில் பி எஸ்டாப்ளிஷ்டு. புட் யுவர் ட்ரஸ்ட் இன் ஹிஸ் ப்ராஃபிட்ஸ் அண்ட் சக்சீட். 20ஆவது அதிகாரத்தில் வாசிங்க வசனம் 20ஆம் வசனம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேம். யாரு ஜெபம் பண்ண? யோசபாத் ராஜா தான் சொல்கிறான். இப்போ ஜனங்களை பார்த்து சொல்கிறான். அவன் பலன் அடைஞ்சிட்டான். ஜனங்களை பார்த்து சொல்கிறான், எருசலேமின் குடிகளே, யூதாவே கேளுங்கள். அடுத்து வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். உங்கள் நம்பிக்கையை தேவன் மேலே வை. உன் பலத்தின் மேலே வைக்காத, பராக்கிரமத்தின் மேலே வைக்காத, டாக்டர் மேலே வைக்காத, காசு மேலே வைக்காத, உன் புத்தியின் மேலே வைக்காத, உன் அனுபவத்தின் மேலே வைக்காத, உனக்கு பின்னாடி இருக்கிற ஆள் பலத்தின் மேலே வைக்காத. இப்படிலாம் வச்சா நீ களைப்படைந்து போவாய், சோர்ந்து போவாய், பலன் ஆகிடுவாய். இப்பொழுது என்னால் இதெல்லாம் இது எதுவுமே நமக்கு கதைக்காகாது அப்படின்னு நீ நினச்சி கடைசி ஆண்டவரே முகத்தை நோக்கி பார்க்குறேன், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. இப்பொழுது தேவன் சொல்லுவார், தேவன் பேரில் நம்பிக்கை வை. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு? அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். நம்பினார்கள். என்ன நடந்தது அதுக்கு பின்னாடி? கீழே வாசிங்க. பின்பு அவன் 22ஆம் வசனம். யுத்தத்துக்கு போய் என்ன பண்ணுறாங்க பாருங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எலும்பு பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவர்களே வெட்டுண்டு, அவங்க 2 பேரும் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். அப்படி தான் தேவன் அநேக நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையிலும் காமிச்சிருக்கார். சபைக்கு விரோதமாக அல்லது நமக்கு விரோதமாக வருகிறவர்களை தேவன் அவர்களாகவே ஓடி போவார்கள். நாம் ஒன்றும் செய்யலை, ஏனென்றால் தேவனே அதை செய்வார். அடுத்து வாசிங்க. எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது
தாங்களும் தங்களில் ஒருவரையொருவர் அழிக்கத்தக்க விதமாய் கைகலந்தார்கள். தேவன் அவர்களை ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழுப்பி விட்டார். அவர் நண்பர்களாக வந்தவர்கள் எதிரிகளாக அவர்கள் ஒருவரை அழித்துக் கொள்வார்கள். தேவனால கூடாத காரியம் ஒன்று மேலே. அதுக்கடுத்து 24வது வசனம் வாசிங்க. யூதா மனுஷர் வனாந்திரத்திலுள்ள சாமக்கூடண்டையில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். அதுக்கடுத்து 30வது வசனம் வாசிங்க. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது. போதும். அருமையானவர்களே, நமக்கு விரோதமாக மனிதர்கள் வருவதாக நினைக்க வேண்டாம். நமக்கு விரோதமாக நம்மை பாவத்தில் தள்ளும்படி நமக்கு விரோதமாக போராடுகிற சாத்தான், அவனுடைய ஏஜெண்டுகளாக இருந்து வரக்கூடியதான மனிதர்கள், பாவ சோதனைகள், நம்முடைய சரீரத்தை ஒரு ராஜ்யம் என்று வைத்து கொண்டால் அதில் அரக்கர்களைப் போல இருக்கக்கூடியதான அந்த தேவனுக்கு விரோதமான எண்ணங்கள், இச்சைகள், போராட்டங்கள் எல்லாமே பறந்து ஓடி போகும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இது எதனால் ஆகும் அப்படின்னா தேவனுடைய ஆவினாலே ஆகும். நம்மளால் முடியாது. அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, நீ முதல்ல உன்னால் முடியாதுங்கிறத நேர்மையாக ஒத்துக்கொள். நான் இப்படி விரும்புகிற ஆண்டவரே, என்னுடைய விருப்பத்தை நீ அறிக்கையிடு. என்னால் முடியலை ஆண்டவரேங்கிற ஸ்டேஜுக்கு நீ ஆவியில் வரணும். சும்மா வாயினால் நான் பாவி ஆண்டவரே, என்னால் முடியாத ஆண்டவரே அப்படி இல்லை. நம்முடைய உள்ளான ஸ்பிரிட்டில் நம்ம மேலே நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை. பைபிள் எழுதியிருக்கு, த விக்கெட் ட்ரஸ்ட் இன் தெம்செல்வ்ஸ் பட் த ரைட்டியஸ் ட்ரஸ்ட் இன் த லார்ட். நீதிமான்கள் தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறாங்க, அதனால தான் அவன் நீதிமானை வாழ முடியுது. ஆனால் துன்மார்க்கனும் தன் பேரில் நம்பிக்கை வைக்கிறான். தன் பேரில், தன்னுடைய திறமையின் மேலே, தன்னுடைய அனுபவத்தின் மேலே, அறிவின் மேலே, அவனுக்கு இருக்கிறதான சத்துவங்கள், மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானவனை உபயோகமாக்கி கொண்ட மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று எரேமியா 17 வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீரோடை அண்டையில் நடப்பட்ட எந்த காலத்திலையும், மழை தாழ்ச்சியான நேரத்திலையும், மழையே விழுகாத வறட்சியான காலத்திலையும் கூட அவன் செழிப்பாக இருப்பான். காரணம் என்னென்னா, அது அந்த நீரோடை அண்டையில் நடப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தன் புயபலமாக கொண்ட மனிதர்கள் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, நம்ம யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம்? நம்ம வச்சுருக்கிற நம்பிக்கை எல்லாம் அற்று போகும் வரைக்கும் தேவன் வெயிட் பண்ணுவார். நம்ம களைப்படைந்து சோர்ந்து போய் ஐயோ என்னால் முடியலையே அப்படின்னு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, He will give strength to the weak. He will give power to the powerless. பலன் இல்லாதவர்களுக்கு, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுப்பார். நம்பிக்கை விட்டுற வேண்டாம், விசுவாசத்தை இழந்துட வேண்டாம். தேவன் தன்னை நோய் கூப்பிடுகிற யாவருக்கும் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனால் அவருடைய ஆவியின் பலத்தை நம்ம தேடணும். பரிசுத்த ஆவியானவரை கேளுங்க ஜெபிங்கிறோம். அநேக பேர் அந்நிய பாஷை கிடைக்கலன்னு தான் நினைக்கிறீங்க. நோ, உண்மையான உள்ளான ஆவியில் இப்போ நம்ம ஒரு பாட்டு போட்டோமே, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, எல்லாரும் எதிராக வந்தாலும் சரி, நான் உமக்காக நிற்பேன் ஆண்டவரை, திரும்பி பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிற தீர்மானம் எடுத்து நின்ற மனுஷனுக்கு கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? எந்த மனுஷன் கொன்றானோ அவன் மனம் திரும்பிட்டான். இந்த இயேசுவில் என்னையா அப்படி இருக்குது? தனக்கு உண்டான எல்லாம் அழிந்தாலும் இவ்வளவு தைரியமாக நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இயேசுக்காக நின்றான். அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? நித்தியத்தில் அந்த மனுஷனும் அவனுடைய குடும்பமும் அவன் வணங்கி இருப்பான். சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவான். உன்னால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. ஆமர்மையானவர்களே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் அவர்கள் ஜீவனை இழந்து போட்டார்கள். ஆண்டவர் சொல்கிறார், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்வான். பரலோகத்தில் அவர்கள் 100 நத்தனையாக பலனைப்படுவார்கள்னு சொன்னார். கர்த்தரம் கண்களை திறந்துள்வாராக. நம்முடைய நம்பிக்கை எதன் மேலே இருக்குது? பலகீனத்தில் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் பலன் தர வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பலகீனத்தை அறிக்கையிடுங்க, தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு ஜெயம் தருவார். சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் சோர்ந்து போகும்போது தேவனை நோக்கி கூப்பிடணும், அதை நம்ம மறந்துடவே கூடாது. தேவன் நம் கண்களை திறந்துள்வாராக. ஆமென். வார்த்தைகளை தந்து நம்மை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். சகோதரர் சொன்ன அந்த பழங்குடியினர், அந்த மலைவாழ் ஜனங்கள் ஒரு எழுப்புதலை காணுவதற்கு அங்கே ஒரு கோதுமை மணியானது மடிந்து அந்த ஒரு குடும்பம் முழுவதுமாய் தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்ததினால அவர்கள் அங்கே மடிந்தார்கள். ஆனாலும் அங்கே அநேக மணிகள் எழும்பினதை பார்க்குறோம். 12வது அதிகாரம் 11வது வசனம், 12வது வசனம். அன்றியும் ஜெப ஆலய தலைவர்களுக்கும்
துரைத்தனத்தார்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை மாறுத்தரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். கவலைப்படாத, தலையே போனாலும் பரவாயில்லை. பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் தலை போகுமா போகாதான்னு அவர் நமக்கு போதிப்பார். நான் ஒரு நேரம் இந்த காரியத்தை தியானிச்சிருக்கிறேன். அதாவது இப்படி 12 அப்போஸ்தலர்கள் இரத்த சாட்சியாய் மரிக்கும்போது எப்படி அவர்கள் முழு மனதோடு ஒப்பு கொடுத்தார்கள் அப்படின்னு யோசிக்கும்போது, அப்படி ஒரு சம்பவம் நமக்கெல்லாம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் பேசினார். இப்போ உனக்கு தைரியம் இல்லை ஏற்றுக்கொள்வதற்கு, அதை கடந்து போகிறதுக்கு உனக்கு பலன் இல்லை, ஒரு பயம் கூட இருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு சூழலை நான் உனக்கு அனுமதிச்சேன்னா உன்னை விட்டுற மாட்டேன். என்னுடைய பலன், என்னுடைய ஆவியானுடைய வல்லமை பலன் உன்னை நிரப்பும் போது அந்த மரணம் உனக்கு தூசு மாதிரி தெரியும். அந்த மரணம் உனக்கு சும்மா ஒரு தூசு, அது உனக்கு ஒரு பெருசாகவே தெரியாது. ரொம்ப நன்றி ஆண்டவரேன்னு சொன்னேன். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு சில நேரங்களில் கடினமாக தெரியலாம். அந்த சோதனை வேலை, அந்த நெருக்கடியில் பிரதர் பேசும்போது சொன்னாங்க, நம்ம இனத்தார்கள், உறவினர்கள், நாம் பழகிற இடங்களில் நமக்கு எதிர்ப்புகள் வரலாம். நமக்கு ஏதாவது நடக்குமோ ஆகுமோன்னு நம்ம யோசிக்கலாம். இல்லை, அந்த சூழ்நிலையில் நம்ம தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். தேவன் என்னை நடத்துவார், எனக்கு உதவி செய்வார். எனக்கு ஒரு வாலிப பிராயத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தேன். அந்த வீட்டுக்காரர் அந்த ஏரியாவில் ஒரு சங்கம் அமைச்சிருந்தாங்க. ஒரு விழா நடத்த போகிறோம். என் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறதுனால வாடகைக்கு இருக்கிறவங்ககிட்டெல்லாம் 10 ரூபா வசூல் பண்ணுறோம். சொந்த வீட்டுக்காரங்கெல்லாம் 20 ரூபா வசூல் பண்ணுறோம். அன்றைக்கி 10 ரூபாய்னு பெரிய காரியம். சொந்த வீட்டுக்காரங்கெல்லாம் 20 ரூபா வசூல் பண்ணுறோம். நீ எங்கள் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறதுனால 10 ரூபா கொடுக்கணும் தம்பி, எல்லாத்தையும் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நான் தான் அதுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒரு விழா நடத்த போகிறோம். அப்பொழுது நான் சொன்னேன், இல்லை எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, கொடுக்க விரும்பலை அப்படின்னு. இல்லை அதெல்லாம் எல்லாம் வசூல் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. வசூல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு நாள் ஒரு 7-8 பேர் வந்துட்டாங்க. நான் இருந்த ரூமுக்கு மேலே வந்துட்டாங்க பக்கத்தில். வந்த உடனே நான் சொன்னேன், இல்லை எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, நீங்கள் கோவிச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் அடுத்த தடவை வரும்போது கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சத்தம் போட்டு போனாங்க. நான் போயிட்டேன். அவங்க போனதுக்கு பின்னாடி கதவை அடைச்சிட்டு முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். என்னால் முடியலை, இந்த சூழ்நிலையில் என்ன செய்யுது, என்னால் முடியலை ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாங்க, எனக்கு இதில் கடந்து போக எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு கொஞ்சம் டவுன் நாடி போயிட்டேன். அந்த தலைவராக இருக்கிறவர் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த டவுனுக்குள்ளே ஒரு இடத்துல சந்தித்தார். தம்பி நிறுத்துங்க சைக்கிளை. நான் சைக்கிளில் தான் அப்போ நிறுத்துங்கன்னாரு. நிறுத்தினேன். ஒரு 10 ரூபா எல்லார்கிட்டையும் வசூல் பண்ணிட்டேன். நான் என் வீட்டில் இருக்கேன், நீங்கள் கொடுக்கலைனாக்கா எனக்கு அது அசிங்க, நீ 10 ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னு கோவிச்சுக்கிறாதீங்க, நான் வீடை வேணாம் காலி பண்ணிக்கிறேன், வாங்குகிற விதமாக நான் வாங்குகிறேன் பாரு அப்படின்ட்டு போனார். நான் அப்படியே சைக்கிளை திருப்பிட்டு ரூமுக்கு வந்துட்டேன். கதவை அடைச்சேன். மறுபடியும் ஆண்டோட்டு அழுதேன். என்னால் முடியலை, வாங்குகிற விதமாக வாங்குறேன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு. அவ்வளோதான் நடந்தது. என்னென்னா, அந்த சாயங்காலம் ஒரு கூட்டம் போட்டாங்க. அவங்க எவ்வளோ வசூலாகிருக்கு, யார் கொடுக்கலைன்னு. அதில் தலைவர் சிலர் பொருளாளர் தேர்ந்தெடுத்ததில் போட்டி வந்து பிரச்சனையாகி அடிதடியாகி சங்கம் கலைஞ்சு காசெல்லாம் பிரித்து ஒரு வழியாக வருவார்கள். எனக்காக தேவன் செய்தார் அதை. மறுபடியும் அவர் என்ன செய்தார்னா, என்கிட்ட வந்து, தம்பி நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேணாம், சங்கமே இல்லை, நான் உங்களோட சர்ச்சுக்கு வரேன்னு இங்கே வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அவர் பைக்கிலே என்னை ஏற்றிட்டு இருந்தார். அவரை கொஞ்ச நாள் வேறு சர்ச்சுக்கு போகிறேன்னு போயிட்டார், அது வேறு விஷயம்.
பிரியமானவர்களே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரதர் பேசுன நீங்கள் வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா புரியும் உங்களுக்கு. என்னால் முடியலைன்னு மட்டும் சொன்னால் போதுங்க. விசுவாசம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, என்னால் முடியும் முடியும் முடியும்னு எவ்வளவு நமக்குள்ளே இருக்கோ அது வரைக்கும் விசுவாசம் வராது. அது டம்ளரில் இருக்கிற தண்ணியை வடிக்கிறது மாதிரி, கடைசி சொட்டு தண்ணி வடிகிற வரைக்கும் தேவன் வெயிட் பண்ணுவார். என்னால் முடியும் அப்படிங்கிற உணர்வு கடைசி சொட்டு ஒரு சொட்டு இருந்தால் கூட விசுவாசம் நமக்குள்ளே ஆரம்பிக்காது, விசுவாசம் வராது. கடைசி சொட்டு தண்ணி வரைக்கும் வடிச்சிடணும். என்னால் முற்றிலுமாய், அதான் பிறகு சொன்னாங்க, முற்றிலும் என்னால் ஒன்றுமில்லை, அந்த இடத்துக்கு வந்துடணும். அதுதான் அப்படி, அது வரைக்கும் தேவன் பார்க்குறார். அப்படி வந்துட்டோம்னா விசுவாசத்தை துவக்கி விட்டுறாரு. அப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னா நான் ஒன்றுமில்லைன்னு வரணும். நான் ஒன்றுமில்லை. அப்போஸ்தலர்கள் கடைசி நாட்களில் ஆண்டவர் வந்து மரித்து உயிர்த்தெழுந்து தரிசனமாகும்போது கூட நீங்கள் பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் முழுவதும் அவர்கள் போய் மீன் பிடிக்கிறார்கள். 21வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். சீமன் பேதுருவும் திதுவும் எண்ணப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன்பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். நேர்மையாய் உண்மையாய் நம்முடைய கையை விரிக்கணும், அவ்வளோதான். எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. அதைத்தான் விரும்புகிறார் ஆண்டவர். என்னால் முடியும், நான் செஞ்சிருவேன், நான் சாதிச்சிருவேன், அவங்க இருக்காங்க இவங்க இருக்கிறாங்க. இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை அங்கே என்ன இருக்குன்னா, முழுவதும் அவர்கள் வலைகளை போட்டு ஒன்றுமில்லை, சோர்ந்து போய் அப்படியே கரைக்கு வந்துட்டாங்க. என்னடா வாழ்க்கை, இயேசுவை நம்பி இருந்தோம், இயேசுவும் கைவிட்டார். சரி, தொழில் ஒன்று இருந்துச்சேன்னு சொல்லி போய் மீனை போடுவோன்னு போனோம், அதுவும் ஒன்றும் கிடைக்கல. எல்லாத்தையும் இழந்த ஒரு நிலைமையில் தான் வந்து கரையில் நிற்கிறாங்க. இயேசு அங்கே, அதே சுவிசேஷம் பாருங்கள், விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். ஆமேன். நம்ம எப்போ சோர்ந்து போய் ஒன்றுமே முடியலையே அவ்வளோதான்னு நினைக்கிறோமா, அந்த நேரம் இயேசு நம்ம அருகில் நிற்கிறார். ஆமேன். அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார், நம்மை தேடி வருகிறார். சத்தியம். என் வாழ்க்கையில் நிறைய நேரம் பார்த்துருக்கேங்க. பிள்ளைக்கு முடியாத நேரங்களில், எனக்கு வியாதி ஆக்சிடெண்ட் நேரங்கள், என்ன செய்வேன்னு நினைப்பேன். ஆண்டவர் சொல்லுவார், நான் இருக்கிறேன்னுவார். ஆமேன். நான் இருக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாத, நான் இருக்கிறேன். ஆமேன். அதுக்கு மேலே வார்த்தை இல்லைங்க. இருக்கிறாரா இல்லையா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்கே போனார்? மரித்தேன், சதாகாலமும் நான் உங்களோடு தான் இருக்கிறேன். கரையிலே இயேசு நின்றார். இயேசு கரையிலே நிற்கிறார். இது நம்முடைய கண்கள் திறக்கப்படணும் பிரியமானவர்களே. சோர்ந்து போன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டோம், இழந்துட்டோம், போச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, அப்போதே நம்ம பக்கத்தில் வர்றாரு. நான் இப்படி சொல்லுவேன், ஒரு குழந்தை வியாதியோடு இருக்குன்னு வைங்களேன், படுத்த படுக்கையில் ஒரு வியாதியோடு இருக்குது, பெற்றோர்கள் ஒரு வேலையில் இருக்கிறாங்க, அதாவது வேலை செய்கிறவங்களாக இருக்காங்க. பிள்ளை படுத்த படுக்கையில் கிடக்கையில் சோர்ந்து போய் பலவீனமாய் அது படுத்த படுக்கையில் கிடக்கும்போது எந்த தாய் தகப்பனாவது நான் வேலைக்கு போகிறேன்னு போவாரா? வேலை முக்கியம் இல்லை, எனக்கு லீவை போட்டுட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? பிள்ளையை பார்க்கணும். பொல்லாத தகப்பன் நல்ல உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறோம். பிள்ளையை பார்க்கணும். லீவே கிடைக்கலன்னா வர முடியாது, என் பிள்ளையை பார்க்கணும். பெற்றோர்கள் இப்படி உணர்றோம். அப்போ தேவன், நான் பாதிக்கப்படும் போது, நான் சோர்ந்து போகும்போது, நான் ஒரு காரியத்தில் நெருக்கப்படும் போது, என் தேவன்
அந்த தாய் தகப்பனை விட என் பக்கத்தில் நிற்கிறார், என் அருகில் இருக்கிறார். என் நிலைமையை அவர் காண்கிறார், என் நிலைமையை காண்கிறார். நான் அடிக்கடி இப்படி சொல்லுவேன், ஏதாவது பிரச்சனை வரும், ஆண்டவரே இந்த இடத்துல, இந்த ஏரியாவில், இந்த வீட்டில், இந்த ரூமில், இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்குறேன், உம்முடைய கண்கள் என்னை காண்கிறது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என்னை இந்த காரியத்தில் வழி நடத்தும். அப்படி நெருங்கி கூப்பிடுங்க, நெருங்கி ஜெபம் பண்ணி பாருங்க. தேவன் யாருங்கிறத நிரூபிக்கிறார். அங்கே தேவனுடைய பலனை, தேவ ஆவியானுடைய வல்லமையை, ஒரு விடுதலையை நாம் அனுபவிக்க முடியும். பிரியமானவர்களே, சோர்ந்து போய் வேண்டியதே இல்லை. சோர்வு சாத்தான் கொடுக்குற ஒரு ஆயுதம். நேற்று நம்முடைய மூத்த சகோதரர் கூட்டத்தில் தஞ்சாவூரில் பேசினவர் எடுத்தவொடனே சொன்ன வார்த்தை அது. சோர்வு சாத்தான் கொண்டு இருக்கிற ஆயுதம், அதை கொண்டு ஜனங்களை, தேவனுடைய பிள்ளைகளை அவன் தாக்குகிறான். சோர்ந்து போகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு பலன் வச்சிருக்கிறேன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் தருவேன். பாருங்கள், சத்துவங்கிறது நாங்கள் தியானித்த இந்த பகுதியை. சோர்வு, ஏதாவது பிரச்சனை காரியங்கள் வந்துச்சுன்னா சோர்ந்து போயிடுறாங்க. சத்துவம்னா அவ்வளோதான், இன்னும் ஒன்றுமே இல்லை, இது முடியாது, ஆகாது அப்படின்னு ஒரு அவிசுவாசத்துக்குள்ளே போயிடும். இது நடக்காது, இது தேராது அப்படின்னு ஒரு அவிசுவாசத்துக்குள்ளே போகிறது சத்துவம் இல்லாத நிலைமை. சத்துவம் அப்படி சிலர் வாழ்க்கையில் சத்துவத்தை இழந்துறதுனால தான் தற்கொலைக்கு போயிடறாங்க. சோர்வு வேற, சோர்வு ஆரம்பம். சத்துவங்கிறதுக்கு அவ்வளோதான், இதுக்கு நீ முடிவில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும், சத்துவம் இல்லாதவனுக்கு அந்த அது உயிரடை பண்ணுவேன். ஒன்றுமே முடியலையேன்ற இடத்துக்கு வந்துட்டியா, நான் உனக்கு ஜீவனை தருவேன், நான் உனக்கு பலனை தருவேன், வல்லமை தருவேன். செத்து போய் 4 நாள் ஆயிடுச்சுங்க. அடக்கம் பண்ண உடம்பு, லாசர் உடம்பு, அதில் சத்துவமே இல்லை, அதில் ஜீவன் இல்லை. இயேசு அங்கே வந்தாரா இல்லையா? வந்து என்ன செய்தார்? சத்துவம் இல்லாத அந்த உடம்பை உயிரடை பண்ணின தேவனாக இருக்கார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் என்ன சொல்கிறது, கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்சது மாதிரி இருக்குது தேவனுடைய பிள்ளைகள். ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிறோம்ங்க. வெண்ணெயை சூடு ஆக்குனா என்ன ஆயிரும்? நெய்யாக மாறப்போகுது. தேவன்கிட்ட போனோம்னா காரியம் நடக்குங்க. ஜீவனுள்ள தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். நான் இப்படி யோசிப்பேன், ஏப்பா என்னத்தப்பா கொடுக்கணும் உங்களுக்கு? எல்லாம் பேசியிருக்கேன், எல்லாம் சொல்கிறேன், எல்லா காரியங்களையும் விலைக்கு காட்டுறேன், ஆனால் விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்களே, நம்ப மாட்டேங்கிறீங்களே, என்னிடத்தில் வரவங்களுக்கு மனதில்லையே. ஜீவன் உண்டாக இருப்பதற்கு என்னிடத்தில் வர மனதில்லையே. அதுதான் தேவனுடைய அங்கலாய்ப்பாக இருக்குது. நாம் மனம் திரும்பவும் பிரியமானவர்களே, நம்மை தாழ்த்துவோம். நாம் ஒன்றுமில்லை, நாம் வெறுமையானவர்கள். எனக்கு ஒரு பேர் நான் வச்சிருக்கிறேன், ஒன்றுமில்லாதவன். நான் ஒன்றுமில்லாதவன் தான். நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி தேவன் என்னை ஆசீர்வதித்து என்னை நடத்துகிற காரியங்கள், அது தேவனுடைய இரக்கமும் கிருபையுமா இருக்கிறது. நான் ஒன்றுமில்லாதவன். தேவன் என்னை எவ்வளவாய் நேசித்திருக்கிறார். உங்களையும் அதே மாதிரி தான். நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய சுயம், நம்முடைய பெருமை, நம்முடைய காரியங்கள் ஒன்றும் கிடையாது, அதனால் எதுவும் சாதிக்க முடியாது. நம்முடைய நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சொன்னது போல் நம்முடைய பலன் ஒன்றுமே இல்லை, அதை நம்ப வேணாம். தேவன் இருக்கிறார், தேவனுடைய நம்பிக்கை. தேவன் பார்த்துக்கொள்வார், தேவன் செய்வார், தேவன் நடத்துவார். அந்த நம்பிக்கைக்கு நம்மை விட்டு கொடுப்போம்.